குட் மார்னிங். இன்றைக்கி பார்க்குற வெப்சைட் வந்து லாட்ஜிங். அதாவது லாட்ஜிங் அப்படின்னா ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸ்லேருந்து ப்ளஸ் ஃபுட்டு லாஸ்ட்டாக வந்து பில் ஜென்ரேட் பண்ணுறது வரைக்கும் இந்த வெப்சைட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து டேஷ்போர்ட் வந்து அட்மினோட இமெயில் admin@gmail.com. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து அட்மினோட பாஸ்வேர்டு. லாகின் பண்ணிங்கன்னா டேஷ்போர்ட் வந்து போகும். இதுதான் டேஷ்போர்ட். இதில் வந்துட்டு டோட்டல் புக்கிங்ஸ் வந்து இங்கே வந்துடும். அதாவது ஹவு மெனி மெம்பர்ஸ் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் அது வந்துடும். ப்ளஸ் டோட்டல் ரூம்ஸ் அவைலபிள் இந்த லாட்ஜ் அண்ட் டோட்டல் கஸ்டமர்ஸ் அண்ட் டோட்டல் என்கொயரி டோட்டல் ரெவன்யூ. ஓகே, இது வந்து டேஷ்போர்ட் இருக்கும். இந்த டேஷ்போர்டில் வந்து நம்ம புக்கிங் கிளிக் பண்ணால் புக்கிங் அந்த இதுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து புக்கிங். இதில் வந்துட்டு புக்கிங் டீட்டெயில்ஸ். இப்போ ஒரு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ்னால் செக்இன் டேட் 17 டுடே ஆர் டுமாரோ 17. நெக்ஸ்ட் வந்து செக் அவுட் டேட் வந்து ஒரு 2 days ஒரு 19. செலக்ட் ரூம்ஸ். இந்த ரூம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் முன்னாடி அதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ மீன் டீலக்ஸ் புக் பண்ணுறேன். டீலக்ஸ் கிளிக் பண்ணோன்னே அந்த டீலக்ஸ் வந்து அது எவ்வளோ குவான்டிட்டி வந்து ஹோல்ட் பண்ண வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 adults 1 children. நெக்ஸ்ட் வந்து ஹவு மெனி நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அவைலபிள். ஐ வாண்ட் ஒன்லி 1 rooms. ஓகே, செக் அவைலபிலிட்டி மீன்ஸ் இப்போ அவைலபிலிட்டிஸ் மீன்ஸ் யூ கோ டு நெக்ஸ்ட் பேஜ். அதர்வைஸ் தே ஷோ நோ அவைலபிலிட்டிஸ் ரூம். Okay, this is name, guest details, email, mobile number, alternate number, address, city, etc. That customer details. Then submit booking means the booking can be created. Next one is the booked rooms. After booking, it comes under this is the customer name, check-in date, check-out date, customer name, room type, and primary number. These are the options in the booked rooms. This is view. இந்த வியூ பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக காட்டும். அவங்க புக்கிங் ஐடி, அவங்க நேம், இமெயில், செக்இன் டேட், செக் அவுட் டேட், அவங்களோட அட்ரஸ், அவங்க என்ன ரூம் வந்து செலக்ட் பண்ணாங்க, எவ்வளோ குவான்டிட்டி, அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து அவங்க எடுத்தாங்க, ப்ளஸ் வந்து ரூம் நம்பர். ஓகே, ப்ளஸ் வந்து இன்ஷியலாக அவங்க வந்து பெய்ட் அமௌண்ட் 6,000 பேலன்ஸ் அமௌண்ட் வந்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இருங்க வேறு புக்கிங் போய் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இன்னொரு இது பண்ண மாட்டேன், உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும். நெக்ஸ்ட் வந்து பெய்ட் அமௌண்ட், பேலன்ஸ் அமௌண்ட், 440, பேமெண்ட் மெத்தட், ஐடி ப்ரூஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் எடிட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டாங்கன்னா திருப்பி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, செக்இன், செக் அவுட்டு, செலக்ட் ரூமு. ஓகே, குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 2, 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இது எடிட் ரூம் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து டெலிட். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணோன்னா அவங்களோட ரூம் டைப்பு, குவான்டிட்டி, பேமெண்ட் மோடு, அவங்களோட டோட்டல் அமௌண்ட் ப்ளஸ் சப் டோட்டல், ஜிஎஸ்டி, டோட்டல் பேமெண்ட் எல்லாமே வந்துடும். இது வந்து பிரிண்ட் இன்வாய்ஸ் கொடுத்தோன்னா நான் பிரிண்ட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபுட்டு. இப்போ பர்டிகுலர் ரூமுக்கு இவ்வளோ ஃபுட்டு தேவை அப்படின்னு கொடுக்கலாம். ப்ளஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க ஃபுட் எவ்வளோ வேணுமோ, இப்போ அவங்களோட செக்இன் டேட்டு, ஓகே, கஸ்டமர் நேமு, ரூம் நம்பர். சப்போஸ் அவங்க வந்து ஒரு 3 ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பர்டிகுலர் ரூமுக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னாங்கன்னா அதில் போயிட்டு செலக்ட் ரூமு. இதில் வந்து அவங்க ஒரு ரூம் தான் வந்து இது பண்ணிப்பாங்க. அவங்களோட குவான்டிட்டி வந்து ஒரு ரூம் தான் எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு ரூம் காட்டும். சப்போஸ் 3 ரூம்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா 101, 102, 103 எந்த ரூமுக்கு வந்து பர்டிகுலராக ஃபுட் வேணுமோ அந்த இது மட்டும் போகும். இதில் போய்ட்டு நம்ம ஃபுட்டு வந்து நம்ம பே பண்ணி ஃபுட்டு வந்து காட்டும். இங்கே வந்து கிளிக் பண்ணுவோங்க, ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதோட குவான்டிட்டி 5. சரி, ஓகே. ஸோ ஃபுட்டை நான் இதில் வந்து போய் நம்ம எந்த ஃபுட் ஆர்டர் பண்ணால் இதில் வந்து பார்த்துக்கலாம். கார்த்திக் சூட், ரூம் நம்பர் 101, ஃபுட் வந்து பேசிக்கலாம், ப்ரைஸ், குவான்டிட்டி, டோட்டல் ப்ரைஸ். ப்ளஸ் வந்து இதையும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா இதை எடிட் பண்ணிடலாம். மட்டன் பிரியாணி, குவான்டிட்டி 5. ஓகே, சேவ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுட்லேயுமே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா அந்த ஃபுட்டோட டீட்டெயில்ஸ் வந்து வியூ பண்ணுறதுக்காக. இந்த மட்டன் பிரியாணி அதோட ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி, அதோட ஜிஎஸ்டி. ஓகே, அதோட டோட்டல் ப்ரைஸ். ஓகே, இது பிரிண்ட் பில் கொடுத்தோம்னா பிரிண்ட் பில் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கஸ்டமர்ஸ் டீட்டெயில்ஸ். அவ்வளோதான். இது மெயின்டைன். இது வந்து கஸ்டமர்ஸ் வந்து யாரும் புக் பண்ணிக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ்லாம் இங்கே காட்டும். ப்ளஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ரூம். இப்போ நம்மகிட்ட ஒரு நியூ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோம்னா அது வந்து இங்கே தான் ஆட் பண்ணணும். இது வந்து சப்போஸ் இது நாங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோம். சூப் டீலக்ஸ், டோட்டல் ரூம்ஸ், அந்த லாட்ஜில் வந்து எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, இதில் அவைலபிளாக இருக்குது, புக் டீட்டெயில்ஸ் இருக்குன்னு அப்டேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆட் ரூம் கொடுத்தோன்னா ஆட் ரூமில் ரூம் நேமு, இமேஜஸ், ப்ரைஸு, இந்த ரூம் வந்து எவ்வளோ ரெண்ட்டு, குவான்டிட்டி, அடல்ட்ஸ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணணும், சில்ட்ரன்ஸ் எவ்வளோ ஹோல்ட் டிஸ்கிரிப்ஷன், அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோன்னா ரூம் வந்து கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரூம் வந்து கிரியேட் ஆயிடும். இதில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். பிகாஸ் எதுக்குன்னா அதில் வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ரூம்ஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதனால் கொடுத்துருக்கோம். இதில் போய்ட்டு கொடுத்தோம்னா டெலிட் பண்ணலாம். மல்டிபிள் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அப்டேட் ரூம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இது. ஓகே, இதுதான் அங்கே வியூ ஆகும். வெப்சைட்லேயே இதான் வியூ ஆகும். இதில் நம்ம டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். பாங்களா, டெலிட் பண்ணுறோன்னா டெலிட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாத்துமே பேக்கப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ரூம் முடிஞ்சு எம்ப்ளாயிஸ். இப்போ வந்து இந்த லாட்ஜில் வந்து ஹவு மெனி நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ். ஆட் எம்ப்ளாயி பண்ணால் சப்போஸ் கிளீனர் ஒரு எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி ஏதாவது என்ன ஆட் பண்ணிக்கலாம். அவங்க டைட்டில் போட்டு ரோல் என்னது, அட்ரஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ண எம்ப்ளாயிஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க ஏதாவது செக் பண்ண மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்ச் ஆப்ஷன் எல்லாருமே வச்சுருக்கோம். சர்ச் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு. இந்த ஃபுட்டை நம்ம இங்கே ஆட் பண்ணுறதா நம்ம வந்து அங்கே சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ராப் நம்பர் வந்து வியூ ஆகும். இதான் அந்த இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ரைஸு ஆட் கொடுத்துருக்கோம். இவங்க வந்து ஆட் ஆகும். ஃபுட் நேமு, அதோட ப்ரைஸு. சப்போஸ் நான் வந்து இட்லி கொடுக்குறேன்.
இட்லி அதோட ப்ரைஸ் வந்து ஒரு 25 rupees ஆட் கொடுத்தோன்னா ஆட் ஆகிடும். ஆல்ரெடி இட்லின்னு இருக்குது, ஆல்ரெடி இட்லி இருக்குது, ஸோ ஒன்லி நாட் ஆடட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்கேஜஸ் எதுக்குன்னா இது வந்து ஹோல் பேக்கேஜஸ். நம்ம ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணோம்னா அந்த மாதிரி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். புக்கிங்ஸ் தாண்டி வீக்கெண்ட் பேக்கேஜ் மாதிரி ஆட் பேக்கேஜ் கொடுத்தோம்னா இதில் போயிட்டு பேக்கேஜ் நேமு அதோட இமேஜ், ப்ரைஸு, டீட்டெயில்ஸ், டிஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹாலிடே பேக்கேஜ் இந்த மாதிரி ஆஃபரில் அதையும் நம்ம எடிட் பண்ணலாம். இதில் நம்ம ஆக்டிவ் இன்ஆக்டிவ் கொடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆக்டிவ் இருந்தால் தான் வெப்சைட்டில் வந்து வியூ ஆகும். ஓகே, இன்ஆக்டிவ் கொடுத்தோம்னா வியூ ஆகாது. இதுலேயும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணோம்னா அதோட வீக்கெண்ட் பேக்கேஜ், ரெஸ்டாரண்ட் டீட்டெயில்ஸ், அதோட டீட்டெயில்ஸ், டிஸ்கிரிப்ஷன், ரூம். ஓகே, அதையும் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பேமெண்ட்ஸ். கஸ்டமர் வந்து எவ்வளோ பேமெண்ட், டோட்டல் அமௌண்ட், பெய்ட் அமௌண்ட், பேலன்ஸ் அமௌண்ட் இதில் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து பேமெண்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்னா இதில் போய்ட்டு எடிட் பண்ணிட்டு முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, இது வந்து பேஜினேஷன். நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் என்கொயரி. சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்து என்கொயரி பண்ணிட்டு போகிறாங்கன்னா ஒரு 20 days அப்புறம் வந்து நாங்கள் ரூம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே வந்து இருக்கும் செக் டேட் சும்மா அவங்களை கான்டாக்ட் பண்ணுறது மட்டும் ஆட் கான்டாக்ட் கொடுத்தோன்னா அது ஒரு கான்டாக்ட் எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். நேம், செக்இன், செக் அவுட், இமெயில் அட்ரஸ் இது கொடுத்தோன்னா கான்டாக்ட் வந்து கிரியேட் ஆகும் ஃபியூச்சருக்காக. ஏன்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணி புக்கிங்ஸ் வரதுக்காக. நெக்ஸ்ட் வந்து மெசேஜஸ். இந்த மெசேஜஸ் இருக்குன்னா சப்போஸ் நம்ம ஒரு நியூ ஆஃபர் அந்த மாதிரி இதில் நம்ம லாஜிலேருந்து ஏதோ நியூ ஆஃபர் வந்து போகிறோம்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் ஃபுல்லாமே இந்த ஆஃபர்ஸ் வந்து ஆஃபர் டீட்டெயில்ஸ் வந்து போயிடும். அதாவது அவங்களோட டீட்டெயில்ஸ் இப்போ வந்து லாஜில் ஏதாவது ஆஃபர் பண்ணாங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக மெயில் சென்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து கேலரி. இந்த கேலரி எதுக்குன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து ஷோ பண்ணுறதுக்காக. அது வெப்சைட் காட்டும்போது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் டெலிட்டட் இன்ஃபோ. டெலிட்டட் இன்ஃபோ வந்து எல்லாருமே வச்சுக்கோங்க. புக்கிங்ஸ் டெலிட் பண்ணாலும் இங்கே பேக்கப்புக்காக ஃபார் இதோட புக்கிங் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரூமோட பேக்கப், அதோட ப்ரைஸ், குவான்டிட்டி எல்லாமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு டெலிட்டட் ரூம், எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுட்டோட டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜஸ், ஹாலிடே பேக்கேஜ் இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேலரி வந்து நோ டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து அட்மினோட ப்ரொஃபைல் வந்து எடிட் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸு. அவங்களோட ப்ரொஃபைல் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அவங்களோட ப்ரொஃபைல் எடிட் பண்ணிவிட்டு என்டர் பாஸ்வேர்ட் அப்டேட் கொடுத்தோம்னா அட்மின் வந்து. நெக்ஸ்ட் வந்து அட்மின் லாக் அவுட் அப்டேட். டேஷ்போர்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து லாக் அவுட் கொடுத்தோம்னா லாக் அவுட் ஆகிடும். ஓகே, லாஜிங் வெப்சைட். இது வந்து லாஜிங் வெப்சைட். ஃபஸ்ட் வந்து ஹோம் பேஜில் வந்து பேனர் இமேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெல்கம் டு லாஜிங். இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரூம்ஸ், அவங்க ஸ்டாப்ஸ், பிளேஸ், விண்டோஸ் பண்ண பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்தோம்னா இது வந்து நம்ம சேவ் பண்ண வந்து ரூம்ஸ், சாம்பிள், டபுள் டார்மெண்ட்ரி, வில்லா, டீலக்ஸ். வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணோன்னா சிங்கிள் ரூம் டீட்டெயில்ஸ் பேஜ் போகும். அதோட ஸ்பெசிஃபிகேஷன், அந்த ஃபெசிலிட்டிஸ், அதோட ப்ரைஸ் பெர் நைட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹோம் இருந்துச்சு வியூ டீட்டெயில்ஸ். ஓகே, சிங்கிள் பேஜ் போகும். நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இன் அவர் லாட்ஜ். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் ரிவ்யூ. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபர் நியூஸ் லெட்டர் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டர், அபவுட் பேக்கேஜஸ், மீன்ஸ் கேலரி, கான்டாக்ட், ஃபெசிலிட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அபவுட் பேஜ் வந்துட்டு லாஜிங், அதோட ஃபெசிலிட்டிஸ், வெல்கம் டு லாஜிங். நெக்ஸ்ட் வந்து அவர் ஸ்டோரி. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபர் நியூஸ் ஃபுட்டர். நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜ் வந்து அட்மின் பண்ணல ஆட் பண்ணுற பேக்கேஜஸ் ஃபுல்லாக இங்கே தான் வரும். அதுதான் வீக்கெண்ட் பேக்கேஜ், ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் மாதிரி. இதோட பேக்கேஜ் காஸ்ட் புக் நோ கொடுத்தோன்னா ஒரு பாப்பா மாதிரி வியூ ஆகும். செக்இன் டேட், செக் அவுட் டேட் எல்லாமே போட்டு சப்மிட் பண்ணலாம். அவைலபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா புக்கிங்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதாவது வெப்சைட்லேருந்து புக்கிங் கிரியேட் பண்ணுவோம். அட்மின் பேனலில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதே மாதிரி தான் பேக்கேஜ் காஸ்ட், இன்க்ளூஷன், பேக்கேஜ் அதே மாதிரி தான். இந்த இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த பேக்கேஜ் மட்டும் தான் நம்ம வந்து புக்கிங் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது டோட்டல் அமௌண்ட், இது பெய்ட் அமௌண்ட் எல்லாமே இதில் வந்துடும். நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, இதுதான் சப்ஸ்கிரைபர் காமன். நெக்ஸ்ட் வந்து ரூம்ஸ். இது வந்து பேக்கேஜ் இல்லாமல் ரூம்ஸ், இண்டிவிஜுவல் ரூம்ஸை புக் பண்ணிக்கலாம். வியூ டீட்டெயில்ஸ். இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் அவர் ரூம்ஸ். வியூ டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா அது வந்து சிங்கிள் ரூம் டீட்டெயில்ஸ் போகும். அதாவது அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் வந்து ப்ரைஸ் பெர் நைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபர் ஓகே காமன். நெக்ஸ்ட் வந்துட்டு புக் நோ கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து செக்இன் டேட் கேட்கும். செக்இன் டேட், செக் அவுட் டேட், நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி, எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அது வேணும், ஒன் டீட்டெயில், செக் அவைலபிலிட்டி கிளிக் பண்ணோன்னா ஓகே. இப்போ செக் அவைலபிலிட்டிஸ் வந்து ரூம் வந்து 0 வந்தால் ஒரு பாப்பப் விண்டோ வரும். தட் இஸ் நோ ரூம் அவைலபிள் ஃபார் திஸ் காம்போ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கெஸ்ட் டீட்டெயில்ஸ் புக் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து அட்மின் பேனல் வந்து நம்ம செட் பண்ணிப்போம். 3000 rupees அது இங்கே வரும். அதை சேஞ்ச் பண்ண முடியாது. பெய்ட் அமௌண்ட், இது நம்ம பெய்ட் எவ்வளோ அமௌண்ட் இது பண்ணுறோமோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் தான் ஐடி ப்ரூஃப், புக் நோ கொடுத்தோம்னா எல்லாமே புக் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு புக் பண்ணோம்னா அட்மின் பேனல் போகும். அட்மின் பேனல் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கேலரி வந்து அது சொன்னால் அட்மின் பேனல் ஆட் பண்ணுறது இங்கே வரும். நம்மளோட சர்வீசஸ் எல்லாமே கேலரி, ப்ரௌட் மூமெண்ட்ஸ். ஓகே, இதை இப்போதைக்கு சும்மா டெமோ வச்சுருக்கோம். சப்ஸ்கிரைப் மெம்பர்ஸ் காமன். நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட்.
கான்டாக்ட் வந்து கான்டாக்ட் பேஜ் கிளிக் பண்ணோம்னா அவங்க இமெயிலிருந்து நம்ம அதாவது லாகின் இமெயில்ஸ் அவங்க கொடுத்துருப்போம், அவங்க இமெயிலுக்கு வந்து சென்ட் ஆகும். ப்ளஸ் வந்து நம்மளோட லொக்கேஷன் கான்டாக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாமே காமன் தான். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.